இது ஒரு சினிமா காட்சியாக இருந்தாலும் இந்த சினிமா காட்சிக்குள்ள நிஜமான அரசியல் இருக்கு. அது என்ன அரசியல் அப்படின்னா, எப்பவெல்லாம் அரசியல் கட்சிகளோட இமேஜ் படுபாதாளத்துல விழுதோ அப்பவெல்லாம் அவங்களுக்கு மாநில நலன், தமிழ்நாட்டுடைய நலன், மக்கள் நலன் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். அந்த மோசமான அரசியல்வாதிக்கு ஒரு உருவம் இருந்தது அப்படின்னா அது திமுகவாகத்தான் இருக்க முடியும். ஆனாலும் திமுக மாஸ்டர் மைண்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரச்சனைகளை ஒரு துருப்பு சீட்டா பார்ப்பாங்க. அவங்க ஒரு ட்ரம்ப் கார்டா பார்ப்பாங்க. அந்த ட்ரம்ப் கார்டை எப்போ, எங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும். பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த தொகுதி மறுவரையறை சட்டத்துக்கு திமுக தன்னுடைய ஆதரவை கொடுக்குமா? அப்ப இதையெல்லாம் சேர்த்து திமுகவுடைய இமேஜை தூக்கி நிறுத்துவதற்கு திமுக இன்று கையில் எடுத்திருக்கும் பிரம்மாஸ்திரம் தான் இந்த ஒத்திவைப்பு தீர்மானம், இந்த காவிரி விவகாரம். ஸோ அப்போ இது திமுகவுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். விக்ரம் நடிச்ச தூள் அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு. அதுல ஒரு மோசமான அரசியல்வாதியாக சாயாஜி ஷிண்டே நடிச்சிருப்பார். அதுல அவர் நிறைய அராஜகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிற போது இவர் எப்படி வீழ்த்துறது அப்படின்னு பிளான் பண்ண விக்ரம் என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய இமேஜை காலி பண்ற மாதிரி சில விஷயங்கள் பண்ணுவாரு. அவருக்கு இந்த ஷக்கிலா அப்படிங்கிற பேரை யூஸ் பண்ணி சில விஷயங்கள் பண்ணுவாரு. அப்புறம் அவர் என்னவெல்லாம் தப்பு செஞ்சாரு அப்படிங்கிறத அம்பலப்படுத்துவாரு. இதன் மூலமாக சாயாஜி ஷிண்டேவோட இமேஜ் சரிஞ்சு அவருடைய பதவி பறி போய் அவருடைய மனைவி, குழந்தைகள் எல்லாம் அவரை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அவர் தனிமைப்படுத்தப்படுவார். ஹீரோ ஜெயிஸ்டாரு அப்படின்லாம் நம்ம நினைச்சிட்டு இருந்த போது அந்த சாயாஜி ஷிண்டே என்ன பண்ணுவாருன்னா, சரிஞ்சு போன என்னோட இமேஜை நான் ஒரே நாள்ல தூக்கி நிறுத்துறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு நதிநீர் இணைப்பு அப்படின்னு சொல்லி உண்ணாவிரதத்துல உட்கார்ந்துருவார். அது கொஞ்சம் கொஞ்சமா பிக்கப் ஆகி மீடியாவோட மைலேஜ் கிடைச்சு அதுக்கு பிறகு அவரை சஸ்பெண்ட் பண்ண முதலமைச்சரே அவருக்கு ஜூஸ் கொடுத்து மறுபடியும் பதவி எல்லாம் திரும்பி கொடுத்துருவாங்க. அவருடைய ஒய்ஃப், குழந்தைகள்லாம் வெளியில வந்துருவாங்க. இது ஒரு சினிமா காட்சியாக இருந்தாலும் இந்த சினிமா காட்சிக்குள்ள நிஜமான அரசியல் இருக்கு. அது என்ன அரசியல் அப்படின்னா, எப்பவெல்லாம் அரசியல் கட்சிகளோட இமேஜ் படுபாதாளத்துல விழுதோ அப்பவெல்லாம் அவங்களுக்கு மாநில நலன், தமிழ்நாட்டுடைய நலன், மக்கள் நலன் இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும். ஆனா அது உண்மையான அக்கறை கிடையாது. அப்பவும் அவங்களுக்கு தேவை அவங்களுடைய இமேஜை தூக்கி நிறுத்துக்கிற மாதிரியான சில பிரச்சனைகள். அதனாலதான் அரசியல் கட்சிகள் என்ன பண்ணுவாங்கன்னா, பிரச்சனைகளை எப்பவுமே தீர்க்க மாட்டாங்க. அந்த பிரச்சனைகளை அப்படியே வச்சிருப்பாங்க. இதுல எக்ஸ்பர்ட் யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா திமுக. அந்த மோசமான அரசியல்வாதிக்கு ஒரு உருவம் இருந்தது அப்படின்னா அது திமுகவாகத்தான் இருக்க முடியும். இங்க இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் திமுக தான் காரணம்னு நம்மளுக்கு தெரியும். ஆனாலும் திமுக மாஸ்டர் மைண்டா என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பிரச்சனைகளை ஒரு துருப்பு சீட்டா பார்ப்பாங்க. அவங்க ஒரு ட்ரம்ப் கார்டா பார்ப்பாங்க. அந்த ட்ரம்ப் கார்டை எப்போ, எங்க, எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறது திமுகவுக்கு தெரியும். சரிங்க, இவ்வளவுலாம் பீடிகை போடுறீங்களே, என்ன நடந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாராளுமன்றம் இன்று கூடுகிறது. உங்க எல்லாருக்கும் தெரியும். இந்த பாராளுமன்றத்துல பாஜக தொகுதி மறுவரையறை சட்டம் கொண்டு வர போறாங்க. அதற்கு அவங்களுக்கு பெரும்பான்மை நம்பர்ஸ் இல்லை. அந்த பெரும்பான்மை நம்பர்ஸை எப்படி அடைய போறாங்க? திமுகவுக்கு 22 எம்பிக்கள் இருக்காங்க. இன்னைக்கு திமுக காங்கிரஸ் கூட்டணியில இல்ல, இந்தி கூட்டணியில இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. அப்படி இருக்கிற போது பாஜக கொண்டு வரக்கூடிய இந்த தொகுதி மறுவரையறை சட்டத்துக்கு திமுக தன்னுடைய ஆதரவை கொடுக்குமா, அல்லது வெளிநடப்பு செய்து மறைமுக ஆதரவை கொடுக்க போகிறார்களா? அப்படி ஆதரவு கொடுத்தாங்கன்னா அடுத்தது திமுகவும் பாஜகவும் கூட்டணி வைப்பார்களா? பாஜகவோடு கூட்டணி வைத்து திமுக மத்திய அமைச்சரவையில் இடம் பிடிக்குமா? இந்த மாதிரி நிறைய கேள்விகள் கேட்டுக்கிட்டே இருந்த போதே இன்னொரு பக்கம் திமுக என்ன பண்றாங்கன்னா, தங்களுடைய ஒரு ட்ரம்ப் கார்டை எடுத்து போட்டிருக்காங்க. மக்களவையிலும் மாநிலங்களவையிலும் ஒத்திவைப்பு தீர்மானம் நோட்டீஸ் கொடுத்திருக்காங்க திமுக. அந்த நோட்டீஸ்ல என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, மேகதாது அணை விவகாரம் பற்றி பாராளுமன்றத்தில் விவாதிக்க வேண்டும். அந்த அணையை கட்டுவது தொடர்பாக மத்திய அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை உறுதிப்பட தெரிவிக்க வேண்டும். இரண்டாவதாக, காவிரி பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக ஒரு சிறப்பு தீர்ப்பாயத்தை அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. மூன்றாவதாக, ஜூன் 12ஆம் தேதியே எங்களுக்கு காவிரி நீர் திறந்து விட வேண்டும். ஆனா 35 நாட்களாகியும் இப்போது வரை காவிரி நீர் திறக்கப்படவில்லை. மேலாண்மை வாரியம் உத்தரவிட்ட பிறகும் இப்ப வரைக்கும் அவங்க திறக்கல. அப்ப இதற்கும் விவாதிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒத்திவைப்பு தீர்மான நோட்டீஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது திமுகவால். மற்ற பிரச்சனைகளை எல்லாம் விடவும் எங்களுக்கு மக்கள் நலம்தான் முக்கியம், தமிழ்நாட்டின் நலம்தான் முக்கியம் அப்படிங்கிறத கையில் எடுத்து காட்டுறதுக்காக திமுக எடுத்திருக்கக்கூடிய ஒரு ட்ரம்ப் கார்டு, ஒரு பிரம்மாஸ்திரம் தான் இந்த நோட்டீஸ். திமுகவை பொறுத்த வரைக்கும் நம்ம எல்லாரும் சொல்லக்கூடியது என்ன? திமுக ஒரு பெஸ்ட் ஆப்போசிஷன் பார்ட்டி, சிறந்த எதிர்க்கட்சியாக அவர்கள் செயல்படுவார்கள். ஒரு தப்பு நடக்கவே விட மாட்டாங்க. இந்த தப்பு நடக்கிற போதே அதுக்காக எகிரி குதிச்சு
போராட்டம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி பாருங்க இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி ஒரு நெரேட்டிவ் செட் பண்ணிடுவாங்க. ஸோ இதுல வந்து திமுக வித்தகர்கள். ஸோ இப்போ இந்த சமயத்துல காவேரி பிரச்சனையை ஒரு முக்கிய பிரச்சனையாக மாற்றி இருப்பதன் மூலம் திமுகவுக்கு ஒரே கல்லுல பல மாங்காய்கள் காத்திருக்கு. முதல்ல நான் சொன்ன மாதிரி திமுகவுடைய இமேஜ் பயங்கரமா டேமேஜ் ஆயிருக்கு. அதிமுகவுடன் கூட்டணி வைக்க முயற்சி செய்தது, இப்போ இந்த தாவேக ஆட்சியை கவிழ்ப்பதற்காக பேரம் நடத்தியது, அதுல கிட்டத்தட்ட ஒரு 12-13 பேர் அரெஸ்ட் ஆயிருக்காங்க. திமுக தான் இதற்கு பின்னணி காரணம் அப்படிங்கிறத மக்கள் முழுமையா நம்புறாங்க. கூட்டணி கட்சிகள் எல்லாம் திமுகவுக்கு டாட்டா காட்டிட்டு போனதுனால திமுக இன்று தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறது. இப்படி எங்க திரும்பினாலும் திமுகவுடைய இமேஜ் வந்து அதல பாதாளத்துல இருக்கு. பயங்கர ட்ரோல் மெட்டீரியலா ஆகுறாங்க. என்ன செஞ்சாலும் இந்த ஆட்சிக்கு எதிராக அவங்களால வந்து ஸ்கோர் பண்ண முடியல அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையா இருக்கு. அப்ப இதையெல்லாம் சேர்த்து திமுகவுடைய இமேஜை தூக்கி நிறுத்துவதற்கு திமுக இன்று கையில் எடுத்திருக்கும் பிரம்மாஸ்திரம் தான் இந்த ஒத்திவைப்பு தீர்மானம், இந்த காவிரி விவகாரம். சரி, இதை செய்வதன் மூலமாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இன்னைக்கு பாராளுமன்றத்துல இந்த ஒத்திவைப்பு தீர்மானத்தை கொண்டு வந்திருப்பதன் மூலமாக முதல்ல திமுக என்ன செய்வாங்க அப்படின்னா, தமிழ்நாட்டு நலனை பற்றி பேசுவதற்கு திமுகவை விட்ட வேற ஆள் கிடையாது. ஆட்சியில இருந்தாலும் ஆட்சியில இல்லைனாலும் தமிழகத்தை திமுக தான் காத்து நிற்கும், தமிழகத்தை திமுக தான் வழிநடத்தும், இப்படி எல்லாம் வந்து இந்நேரம் வந்து உடன்பிறப்புகள் எழுதிக்கிட்டு இருப்பாங்க. அநேகமா நீங்க வந்து இன்னைக்கு டிவி விவாதத்துல இந்த மாதிரியான வசனங்களை எல்லாம் வந்து நீங்க கேட்கலாம். அப்போ தங்களுடைய இமேஜை தூக்கி நிறுத்துவதற்கு இந்த காவிரி விவகாரத்தை திமுக ரொம்ப ஸ்மார்ட்டா வந்து பயன்படுத்துவாங்க. அதே சமயம் இந்த காவிரி விவகாரத்தை கையில் எடுத்திருப்பதன் மூலமாக 2 தேசிய கட்சிகள் பிளஸ் தாவேகா இவங்க எல்லாருக்குமே செக் வச்சிருக்கு திமுக. என்னை எதிர்த்து இந்த அரசியலை நீங்க செஞ்சே ஆகணும் அப்படின்னு எல்லாத்தையும் கையை பிடிச்சி எடுத்திருக்காங்க. காவிரி விவகாரத்தை கிளப்புறதன் மூலமாக பாஜகவுக்கு என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுக்கு பெரிய சிக்கல் ஒன்றும் கிடையாது. இந்த மேகதாது அணை விவகாரம், காவிரி விவகாரம், இந்த விவகாரத்துல அவங்க சட்டப்படி அணுகுனா போதும், அப்படித்தான் இது வரைக்கும் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஆனா அப்படி செய்யும் போது அவங்களுக்கு எங்க பாதிப்பாகும்னா கர்நாடகாவில பாதிப்பாகும். கர்நாடகாவில காங்கிரஸ் ஆட்சி இருக்கு, அடுத்து தேர்தல் வரப்போகுது. அவங்க அங்க என்ன பிரச்சாரம் பண்ணுவாங்கன்னா, பாஜகவை வந்து கர்நாடக மக்களுக்கு எதிரியாக, கர்நாடக நலனுக்கு எதிரியாக அங்கே காட்டி பிரச்சாரம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக அமையும். அப்ப அந்த வாய்ப்புல இப்போ திமுக கேட்கிற மாதிரி மேகதாது அணை விவகாரத்துல உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்கள் அப்படின்னு மத்திய அரசு அவங்களுடைய நிலைப்பாட்டை சொன்னால் அதை காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்தி கொள்ளும் அப்படிங்கிறது தான் பாஜகவுக்கு இருக்கக்கூடிய சிக்கல். காங்கிரஸுக்கு என்ன சிக்கல்? காங்கிரஸுக்கு வந்து கர்நாடகாவில் அட்வான்டேஜ் தான். ஏன்னா இந்த மாதிரியான ஒரு பிரச்சனையை கையில் எடுக்கிற போது கர்நாடகாவில் காங்கிரஸ் இன்னும் வீரியமாக செயல்பட்டால் அங்க தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு அவங்களுக்கு உதவியா இருக்கும். ஆனா தேசிய அளவுல காங்கிரஸுக்கு இன்னைக்கு திமுகவுடைய தயவு தேவை. அப்போ அந்த இடத்துல வந்து திமுகவுடைய இந்த கோரிக்கைக்கு, திமுகவுடைய இந்த பிரச்சனைக்கு காங்கிரஸ் எப்படி எதிர்வினையாற்ற போகிறது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்கு. அதே மாதிரி இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு காங்கிரஸ் வந்து எதிரி மட்டும் கிடையாது, துரோகியும் கூட. ஏன்னா ரிசல்ட் வந்த உடனே அடிச்சுக்கோ பிச்சுக்கோன்னு சொல்லிட்டு உடனடியாக ஓடி போயிட்டாங்க. இப்போ தாவேகாவோட கூட்டணி உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் வரைக்கும் கூட்டணி தொடரும் அப்படின்லாம் வந்து அறிவிச்சிட்டாங்க. பிளஸ் வெளியில போனவங்க திமுகவை கடுமையாக விமர்சனமும் செய்துட்டு இருக்காங்க. அப்ப இதெல்லாம் சேர்த்து வச்சு பார்க்கிற போது காங்கிரஸ் மேல திமுக பயங்கர கட்டுப்புல இருக்காங்க அப்படிங்கிறது உண்மை. அப்போ அதே மாதிரி இன்னைக்கு தாவேகா வந்து ஆலமரம் மாதிரி விரிச்ச மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்காங்க அப்படிங்கிற போது அவங்களோட காங்கிரஸ் கூட இருக்கிறது திமுகவுக்கு உறுத்துது. அப்போ திமுக என்ன நினைக்கிறாங்க, எனக்கு பயன்படாத ஒரு விஷயம் யாருக்குமே பயன்படக்கூடாது. நீ எங்கூட இருந்த அப்படின்னா எனக்கு பயன்படுவ, நான் உன்னை காப்பாத்துவேன். ஆனா நீ என்னை விட்டு வெளியில போயிட்ட, அப்ப நீ செஞ்ச தப்புகள்லாம் நான் எடுத்து பேசி உன்னை காலி பண்ணுவேன், உன்னோட ஓட்டை காலி பண்ணுவேன், உன் கூட யார் இருக்காங்களோ அவங்களுக்கெல்லாம் நீ வந்து ஒரு பேக்கேஜா மாறுவ அப்படிங்கிறது தான் இன்னைக்கு திமுகவுடைய ஸ்டாண்ட். அப்போ காங்கிரஸ் வந்து உண்மையிலேயே தமிழகத்தின் துரோகி, தமிழகத்தின் எதிரி. பாஜகவை வந்து தமிழகத்தின் எதிரியாக கட்டமைக்க வேண்டி இருந்தது. அதற்கு வந்து இவங்க ஒரு 2 வருஷம் 3 வருஷம் வேலை பார்த்தாங்க. திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் அத்தனை பேருமே சேர்ந்து பாஜகவை வந்து ஒரு வில்லன் போல் காண்பிக்க வேண்டிய ஒரு தேவை இருந்தது. அப்ப அதற்கு எல்லாமே செஞ்சாங்க. ஆனா காங்கிரஸ் உண்மையிலேயே எதிரி, உண்மையிலேயே துரோகி. அத்தனை விஷயங்கள் அவங்க செஞ்சிருக்காங்க. இந்த காவிரி விவகாரத்துல இருந்து, கச்சத்தீ விவகாரத்துல இருந்து, இனப்படுகொலையிலிருந்து, ஜல்லிக்கட்டு தடையிலிருந்து அத்தனையும் காங்கிரஸ் செய்ததுதான். அப்போ காங்கிரஸ் மாதிரியான உண்மையான துரோகியை தமிழகத்தின் எதிரியாக காண்பிக்க திமுக ரொம்பவெல்லாம் மெனக்கிட வேண்டாம். சும்மா ஒரு 2-3 விஷயங்கள் கையில் எடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்கா காங்கிரஸுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படும். அப்ப காங்கிரஸுக்கு வந்து சிக்கல்னா அது வந்து விஜய்க்கும் சிக்கலாகத்தான் மாறும்.
ஏன்னா அந்த இடத்துல வந்து திமுக மேலெழுந்து வருவதற்கான ஒரு வாய்ப்பை அது ஏற்படுத்தி தரும் அப்படிங்கிறதுனால விஜய்க்கும் அது வந்து தர்ம சங்கடத்தை கொடுக்கும். இன்னைக்கு காவேரி விவகாரத்துல அவர் ஏதோ ஒரு ஸ்டாண்ட் எடுத்தாகணும், காங்கிரஸை வந்து கண்டிச்சாகணும், ராகுல் காந்தியை கண்டிச்சாகணும், கர்நாடக காங்கிரஸை கண்டிச்சாகணும். எல்லாரும் வந்து அவங்களுடைய ஸ்டாண்ட சொல்லுங்க, உங்களுடைய நிலைப்பாட்டை சொல்லுங்க அப்படின்னு செக் வைக்கும் திமுக. சோ அதைத்தான் வந்து பாராளுமன்றத்துல அவங்க பண்ண போறாங்க. அப்போ இந்த காவிரி பிரச்சனையை கையில் எடுப்பதன் மூலமாக எல்லா கட்சிக்கும் செக் வைப்பதன் மட்டும் இல்லாம தன்னுடைய இமேஜையும் மேலே ஏற்றிக்க போறது திமுக. சோ எந்த அளவுக்கு நுணுக்கமா அவங்க செயல்பாடு இருக்கு அப்படிங்கறத பாருங்க. இப்ப நாளைக்கு வந்து ஒருவேளை இந்த தொகுதி மறுவரையறை மசோதாவுக்கு திமுக வந்து ஆதரவு அளிச்சுட்டாங்க, இல்ல வெளிநடப்பு செஞ்சு மறைமுகமா ஆதரவு கொடுத்துட்டாங்க அப்படின்னா கூட இப்ப திமுக என்ன செய்ய போறாங்கன்னா பாராளுமன்றத்தில் இந்த காவிரி பிரச்சனையை எழுப்புவதோடு நிக்க போறது கிடையாது. அடுத்த சில நாட்களில் அல்லது அடுத்த வாரங்களில் காவேரி பிரச்சனைக்காக தமிழகம் முழுவதும் மிகப்பெரிய அளவு போராட்டம் நடக்கிறதுக்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கு. இந்த ஸ்டாலினும் இப்ப திரும்ப வந்துட்டாரு. சோ கண்டிப்பா அவருக்கு ஏதாவது வேலை கொடுக்கணும் பாங்க, அவர் மேடை ஏறி மைக்ல பேசாம அவருக்கு தூக்கம் வராது அப்படிங்கிறதுனால உடனடியா போராட்டங்கள் அறிவிக்க போறாங்க. 100% இது நடக்கத்தான் போகுது. சோ அப்ப இது வந்து திமுகவுடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக். திமுகவை எதிர்த்து அரசியல் செய்வது ஏன் கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் வந்து ஒரு உதாரணம். சோ இது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களையும் சொல்லுங்க.